2வது எபிசோட்க்கு வந்துட்டோம். ஆனா நான் ஒரு செல்ஃபி கூட எடுக்கல. செட் எவ்வளவு அழகா இருக்கு. ரைட், இந்த பக்கம். ஓகே. ஐயோ, இவ்வளவு அழகா இருக்கேம்மா, என்ன பண்றது? Oh my god, this nightmare is so tough. அக்கா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிட்டு. இருமா, இப்ப போட்டோ ரொம்ப முக்கியமா? டேய், இந்த போட்டியில என்ன எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நானும் முக்கியம். இப்பவே நீங்க வர போறீங்களா இல்லையா? கொஞ்ச நேரம் செல்ஃபி நிம்மதி எடுக்க விட மாட்டீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாட் இஸ் தி ப்ராப்ளம்? டாக் மீ. ரொம்ப முக்கியம். ஹாய் ஷெஃப், சாரி. ஓகே ஃபைன். குட்டீஸ், இன்னைக்கு என்ன ரவுண்ட் தெரியுமா? பார்ட்டி சமையல். பார்ட்டி சமையலா? You are absolutely right. அப்படினா நம்ம பார்ட்டி கிட்ட நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ரெசிபி அல்லது டிஷ், சரியா? அதுதான் இன்னைக்கு நீங்க சமைக்க போறீங்க. பாட்டின்னு சொல்லும்போது நான் என் கதையை சொல்ல போறேன். எனக்கு என் பாட்டியோட சமையல் ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவங்க சமைக்கும் போது நம்மள சமையல் அறைக்குள்ள விட மாட்டாங்க. ஸோ நான் எப்போதும் வெளியே நின்றுக்கிட்டே எட்டி பார்ப்பேன். அங்கேருந்து வர அந்த மனம் இருக்கு இல்லையா, ஐயோ. அவங்க சமைச்சு முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் ஒரு வட்டமா உட்காந்துட்டு இருப்போம். அவங்க எல்லாத்தையும் அழகா பிணைஞ்சி உருண்டையா கொடுப்பாங்க. அதை நம்ம சந்தோஷமா சாப்பிடுவோம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. அந்த கால ஞாபகம். ஷெஃப், உங்க பாட்டியோட கதை என்ன, நீங்க சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி சேம். நல்லா பிசைஞ்சு உருண்டையா உருட்டி, ஆமா, ஒரு முட்டை ஒளிய வச்சு கொடுப்பாங்க. அது கையில வாங்கி சாப்பிடுறது இருக்குல்ல, அதான் கை பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல, கை பக்குவம் இருக்கு. ஆமா, சம்டைம்ஸ் அவங்க ஊட்டியும் விடுவாங்க. அது இன்னொரு ஒரு ஃபீலிங். தெரியுது. இன்னைக்கு பாட்டி சமையல் சமைக்க வராங்க முதல் போட்டியாளர் தனிஷ்கா. இரண்டாவது போட்டியாளர் ஹெலன். மூன்றாவது போட்டியாளர் விஸ்வா. சரி, உங்க எல்லாருக்கும் பாட்டி கதைகள் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நம்ம லேட்டா கேட்கலாம், சரியா? இன்னைக்கு ரவுண்ட் 2, அதாவது பாட்டி சமையல். நீங்க அடுத்த 3 போட்டியாளர்கள், முதல் 3 போட்டியாளர்களை போன வாரம் பார்த்துட்டோம். இன்னைக்கு எலிமினேஷன் உண்டு. ஓகே, ஸோ நீங்க நல்லா சமத்தா சமைக்கணும், எனர்ஜெட்டிக்கா நல்லா பிளான் பண்ணி அதெல்லாம் நல்லா செய்யணும். ஓகே, அதுக்கு முன்னாடி விதிமுறைகள் ஷெஃப் சொல்லிடுங்க. 2 அல்லது 3 பாட்டி சமைச்சதை நீங்கள் சமைச்சு எனக்கு கொடுக்கணும். மித்த பொருட்கள் உங்களுக்கு பாட்டிக்கு பிடிச்சதா இருக்கலாம், இதில் வைக்கலாம் நீங்கள். ஓகே, நீங்கள் எப்படி படைக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு உங்கள் பாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அவங்க செஞ்சதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள பெருமையாக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு 2 முறை வந்து உங்கள் கைகளை உயர்த்தி என்னுடன் உதவி கேட்கலாம். உங்களுக்கு அதில் வந்து புள்ளிகள் வந்துட்டு மைனஸ் பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ நீங்கள் அதை கேட்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். போன சுற்றில் வந்துட்டு அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைச்சிச்சு. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கணும், யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, முதல் சுற்றுல நீங்க பங்கெடுத்த ரவுண்ட் 1ல உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்த தனிஷாக்கு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் கொடுத்தோம். அதனால இன்னைக்கு உங்களுக்கு 1 hour 10 minutes இருக்குது. நீங்க விஸ்வா 2வது ரேங்கிங்ல வந்தீங்க, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 minutes இருக்கு. ஸோ மொத்தம் 1 hour 5 minutes. ஹெலன், நீங்க 3வது ரேங்கிங்ல வந்தீங்க, ஸோ அதனால உங்களுக்கு நிமிடங்கள் கிடையாது. பட் அந்த 1 hour நீங்க கலக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், ரைட்? எஸ். சத்தமா சொல்லுங்க. எஸ். ஓகே, சரி. இப்போ அந்த பக்கம் பாருங்க, அதே ஏப்ரன்ஸ், சரியா? இன்னைக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ பாட்டி அப்படி மனசுல வச்சுட்டு அந்த பக்கமா போய் உங்க ஏப்ரன் எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பட் பிகாஸ் தனிஷ்காக்கு 10 minutes இருக்கிறதுனால அவங்க முத ஆரம்பிக்க போறாங்க. ஓகே, ரெடி, கெட் செட், கோ. பிங்க் கலர். ஓகே, சரி தனிஷ்கா சொல்லுங்க. நான் முதல்ல வந்து செசமி சீட்ஸும் என்ன சமைக்க போறீங்க? முதல்ல சமைக்க போறீங்களா? நான் வந்து இன்னைக்கு ஸ்பைசி சிக்கன், டிராகன் சிக்கன், புட்டு கூழு செய்வேன். ஓ வாவ். சரி, உங்களுக்கு ஏன் இந்த டிஷ் பிடிக்கும் தனிஷ்கா? ரொம்ப நிறைய சமைச்சிருப்பாங்க, ஏன் இது? ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ருசியா இருக்கும், அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குமா? ஈஸியாவும் இருக்கும் இது செய்ய. ஓகே, காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே சரி, இப்போ என்ன செய்றீங்கம்மா? நான் செசமி சீடை டோஸ்ட் பண்ணுவேன்.
வறுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கேஷ்யூ நட்டை டோஸ்ட் பண்ண போகிறேன். அப்புறம் மேரினேட் பண்ண போகிறேன் சிக்கனை. ஓகே ஓகே. அது ஏற்கனவே இன்னும் மேரினேட் பண்ணலையா? இது மேரினேட்டர், இது மேரினேட். ஓகே. சோ வந்து நீங்க மேரினேட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம எப்படி மேரினேட் பண்ணி கத்து கொடுக்க போறீங்க. ஓகே ஓகே. சோ எவ்வளவு நேரம் மேரினேட் பண்ணி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓவர்நைட். ஓகே. ஓகே. விஸ்வா, நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிமிடம் இருக்கு. சோ ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கணும். ஓகே ஓகே. என்னென்ன போட்டுருக்கீங்க இதுல? மஞ்சத்தூள், garlic 30 வினாடிகள். பூண்டு விழுது. garlic and மிளகாய். 10 9 8 7 6 5 4 3 2 1. என்ன இப்படி ஓடி வந்து இந்த ஏப்ரல் தூக்குறீங்க நீங்க? நான் அந்த ஏப்ரல் எடுக்க போறீங்க. என்னாச்சு? மறந்துருச்சா? சாப்பாடு செய்ய மறந்துருச்சா? ஓகே, இட்ஸ் ஓகே. நோ நர்வஸ்னஸ். உங்களால கண்டிப்பா முடியும். மெதுவா யோசிங்க. ஓகே, ஃபோக்கஸ்ட் ஆயிருங்க. வந்துரும். சரியா? ஓகே. ஓகே. ஏன் விஸ்வா, என்னலையா? நான் ரொம்ப பேசுறேனா? இல்லையா? நானும் எனக்கு பச்சை போட்டிருக்கேன், நீங்களும் பச்சை போட்டிருக்கீங்க. இங்கேயும் மஞ்சள் இருக்கு, அங்கேயும் மஞ்சள் இருக்கு. என்ன சிரிப்பு! நீங்க சிரிச்சாலும் கண்ணத்துல குழி இருக்கு, நான் சிரிச்சாலும் கண்ணத்துல குழி இருக்கு. என்ன ஒரு காம்பினேஷன் நமக்குள்ளார. விஸ்வா, நிறைய. வாவ்! என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் லேட்டா வரேன். ஓகே. இல்ல, எனக்கும் விஸ்வாக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. குக்கிங் ஷோ. ஹெலன், நீங்க எப்படி இருக்கீங்க? பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? 1 hour செஞ்சு முடிக்கணும். 1 hour தானே, செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இன்னும் ஒரு 3.5 minutes இருக்கு. ஓகே. சரி விஸ்வா, உங்க பாட்டி கதையை சொல்லுங்க. கோகோனட்னா ரொம்ப பிடிக்கும். இளநீர் பேசிக்கலி. பாட்டிக்கு இளநீர்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இளநீர் கோகோனட் அந்த பிளேஸில். நான் வந்து இந்தியாவில் இருந்தபோது என்னுடைய பாட்டி வந்து அந்த ரெசிபிஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி விஸ்வா, இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? நான் இன்னைக்கு வந்து இளநீர் பாயசம், சிக்கன் கொண்டாட்டம். Wow, nice to hear. Okay. கோகோனட் மில்க் ரைஸ். Okay. ஆமாம். ஸோ இளநீர் பாயசம் வந்து என்னோட பாட்டிக்கு வந்து பாயசம்னா லைக் கொள்ளை ஆசை. கொள்ளை ஆசை. நான் வந்து அவங்களுக்கு ஒரு இளநீர் பாயசம். இது பாட்டியோட ரெசிபியா இல்ல நீங்க ஸ்பெஷலா பண்றீங்க? பாட்டியோட ரெசிபி. ஹெலன், உங்களுக்கு இன்னும் 1 நிமிடம் இருக்கு. ஆனா அந்த 1 நிமிடம் நான் கொடுக்க போறது இல்ல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க நர்வஸா இருக்கீங்க. என்ஜாய் பண்ணி செய்யணும். அப்பதான் வந்து சாப்பாடு ரொம்ப எப்படி வரும் ஷெஃப்? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். Correct. Come on, Helen, you can do this. நாங்க வந்து உங்களை உற்சாகப்படுத்துறோம். Okay? Party is with you. Yes. Then later we Party is with you. Correct. Chef is with you. I am with you. Yes. நம்மலாம் பார்ட்டி பண்ணுவோம். Okay. Okay? Okay? Yeah. All right. பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. நான் இந்த வாழையிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து ஒரு ட்ரெடிஷன். ஸோ அதில் நீங்கள் வந்து சர்வ் பண்ண போறீங்கன்னு நினைக்கும் போது வெல்கம். ஓகே, ஆல்ரைட். நானும் ஒரு பண்ணி எடுக்கலாம்னு இருக்கேன். 10 9 8 7 6 5 4 3 2 1 go. சரி ஹெலன், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன சமைக்க போறீங்க? மட்டன் சாப்ஸ். வாவ். ஓகே. ஓகே, ஆரம்பமே நல்லா இருக்கு. பேபி பொட்டேட்டோ மசாலா. ரைட். ஓகே. தென் வந்து பட்டர் மில்க். பட்டர் மில்க். பரவாயில்ல. பட்டர் மில்க். பட்டர் மில்க். நான் வந்து நான் ஆக்சுவலி ரைஸ் குக்கரில் எல்லா தேவையில்ல பொருட்களை உள்ளே போட்டேன். அது லைக் கொஞ்சம் வெந்துட்டு இருந்துச்சு. தென் பாயசத்தையும் போட்டேன். நான் வந்து அந்த பாலை பார்த்துருந்தேன், அது வந்து பொங்கிடும். அதனால நான் பாலை பார்த்துருந்தபோது லைக் நான் ஆக்சிடென்ட்லி என்னோட கையை பார்க்காம அதை பார்த்துருந்தேன்ல, நான் வந்து ஆக்சிடென்ட்லி அதை கட் பண்ணிட்டேன். மெடிக் வந்தாங்க. தென் அவங்க வந்து லைக் சம் பேண்டேஜ் லைக்
ஒரு ஒரு ப்ரெஷர் பண்ணிட்டு தென் அது blood வெளியில் ஆகணும். பிகாஸ் blood வெளியில் ஆகுனா தான் அது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய ப்ளீடிங் இருந்துச்சுனால நான் வந்து டெக்ஸ்டைலில் போய் கிளினிக்கு போனேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வெங்காயத்தை வெட்டும் போது விஸ்வா அவரோட விரலை வெட்டிட்டாரு. ரொம்ப டீப் காட்டாக இருக்கிறதுனால அவரை இப்போ வந்து நம்ம கிளினிக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ அவர் வந்து இப்போ இந்த ரவுண்டில் பங்கெடுக்க முடியாது. மீதி இருக்கிற ஹெலன் மற்றும் தனிஷ்கா மட்டும்தான் காம்பீட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் வெரி சேட், பட் காம்படிஷன் நடந்து ஆகணும். ஸோ யூ கோனா கண்டினியூ வித் திஸ். எனக்கு ஹேலனோட டேபிளில் இருக்கிற ஷைனினஸ் இன்னும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இன்னும் தனிஷ்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாங்க, இப்பயும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. தனிஷ்கா, ஹெலன், இது ஒரு காம்படிஷன்னு நமக்கு தெரியும். பட் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து பார்த்து செய்யுங்க. டோன்ட் ரஷ், பேனிக்காக இருக்காதீங்க. we do not want you to get out of the competition. so please பார்த்து செய்யுங்க, சரியா? அண்ட் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் கையை உயர்த்தி ஷெஃப் கிட்ட கேளுங்க. கேட்டுச்சா? தேங்க்யூ. நான் முதல்ல வந்து என்னோடய பொட்டேட்டோ கிரேவிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து நான் பேபி பொட்டேட்டோஸை வந்து ரோஸ்ட் பண்ணணும். அதை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் வந்து நான் என்னோடய பட்டர் மில்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைக் தயிரை உட் பண்ணுறது, அதில் தண்ணி ஆட் பண்ணுறது எல்லாமே. இது க்ளோஸ். டேக் யூர் டைம், மெதுவாக செய்யுங்க, அவசரம் இல்லை. யா. தனிஷ்கா, நீங்கள் தடபுடலா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? நான் இப்போ வந்து என் சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ தான் நான் என் செசமி சீரம் கேஷ்யூநட்டையும் முடிச்சிருக்கேன். அப்புறம் புட்டு வேகுது. ஓ, ஸோ இந்த கோகோனட் கீழே வந்து வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் மேலே வச்சுருக்காங்க. ப்ரெஷர் குக்கர் விசில் பண்ணோல, அதை எடுத்துட்டு மேலே வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டீம் வந்து வாவ், என்ன ஒரு டெக்னிக். கரெக்ட். வாவ். நீங்கள் கவர் பண்ண மாட்டாங்களா இது? You can or yeah, you can. You can, right? You can. Okay, you must think about it. Yeah. இன்னும் 40 நிமிடங்கள் இருக்கு. ஓகே, நிறைய டைம் இருக்கு. மெதுவா செய்யுங்க, பக்குவமா செய்யுங்க. ஓகே ஜட்ஜ், நாம அந்த டேபிளுக்கு போயிடலாம். ஷெஃப் விஸ்வா இப்போது கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா வந்து ஹி வாஸ் அ வெரி குட் கம்பெட்டிட்டர். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப துருன்னு சிரிச்சுக்கிட்டே நல்லா பேசிட்டு இருந்த ஒரு போட்டியாளர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டியாளர் ஆக்சுவலி. அண்ட் ஒரு வெட்டுனால ஹி கான் கம்பீட். அண்ட் எனக்கு தெரியல வேற என்ன சொல்லணும்னு. லைக் ஒரு 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 மேன் டவுனாக இருக்கும் போது லைக் அந்த காம்படிஷனோட அந்த இந்த ரவுண்டோட அந்த எனர்ஜியை கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. ஒரு சின்ன வெட்டுப்பட்ட நம்மளுக்கே வலிக்கும். இது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இருக்குது. நம்ம அதில் பார்த்து டீப்பாக இருந்துச்சு. குழந்தை வேறு. அந்த 2 போட்டியாளர்கள் வந்து ரொம்ப கான்சர்னாக இருக்காங்க அவங்களும். ஸோ அது ஒரு எனக்கு பண்ணுது. ஆமாம், ஆனால் ஆக்சுவலி விஸ்வா கை வெட்டுப்பட்டதுல வந்து யாரும் முன் வந்து அவர்கிட்ட கேட்கல. அது வந்து எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. லைக் ஐ மீன் காம்படிஷனுங்கிறது காம்படிட்டிவ்னஸ், எஸ் போட்டித்தன்மை இருக்கணும். பட் அதே சமயத்தில் பேசிக் லைக் கர்டசியாக இருக்கணும், நண்பர் கம்பேஷன் இருக்கணும். ஸோ அது அந்த டைமில் டக்குன்னு வரலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சேடாக தான் இருக்குது எனக்கு. மேபி அவங்க ஷாக்காக இருந்திருக்கலாம். அவங்களுக்கு எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து அங்கே வரல. ஏன்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒழுங்காக சேஃபாக இருக்கணும் எனக்கு முக்கியம் ஆகுது. அதனால நாங்கள் சரி, இப்போ விஸ்வா ஒரு பக்கம் வச்சிருவோம். ஹேலனும் தனிஷ்காவும் இருக்காங்க. இப்போ அவங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நான் வந்து என் புட்டு வேக வச்சுட்டு இருந்த போது நான் வந்து என் சிக்கனையும் மல்டி டாஸ்க் பண்ணேன். தனுஷ்கா வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்காங்க. அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க எக்ஸ்ட்ரா டைம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறாங்க. 2 ஜாமா செய்கிறாங்கல்ல ஒன்றா ஒரே நேரத்தில். கரெக்ட். ஆனால் டேஞ்சர் என்னென்னா வந்துட்டு தண்ணி முன்னுக்கு இருக்குது, ஸ்டீம் பின்னால் வந்துட்டு எண்ணெய் இருக்குது. ரைட். ஸோ அது ஒரு டேஞ்சர் இருக்குது. அவ்வளோதான். ரைட். ஹெலன் வந்துட்டு முயற்சி செய்கிறாங்க. அவங்க வந்து 1 ஹவர்லேயே பயப்படுறாங்க பாருங்க. ஆமாம். ஒரு
10 மினிட்ஸ் இருக்குல்ல அதுலேயே வந்துட்டு அவங்க கொஞ்சம் பேனிக் பண்ணுறாங்கல்ல அது தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்துட்டு 3 ஜாமான் செய்கிறேன்னு சொன்னாங்க 2 செஞ்சு ஒழுங்காக கொடுத்தாலே வந்து பெரிய விஷயம் தானே. ஆனால் 2 ஜாமான் வந்து சூப்பராக இருக்கணும், அவங்க பாட்டியை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்க சூப்பராக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். Oil is not getting hot. You must wish. Bowl my oil isn't getting that hot. Okay. She asked me for help. Okay. You want to be here with me? Yes. Okay. Tanishkka, உங்களுக்கு உதவி வேணுமா? Yes. Right. சரி, என்ன உதவி வேணும் ஷெஃப் கிட்ட கேளுங்க. என் ஆயில் வந்து சூடாக மாட்டேங்குது. Okay. நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. நான் இப்ப சிக்கனை பொரிக்கணுமா இல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணணுமா? டீப் ஃப்ரை பண்ணணும்ல. ஸோ இந்த இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குல்ல, ஸோ இது கன்சிடர் ஷாலோ ஃப்ரைங் தானே. ஸோ இந்த கூலாக இருக்குல்ல இங்கே இடம், ஸோ வந்து ஆயில் சீக்கிரமாக சூடாகாது. இந்த கண்டெய்னர் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து ஏன்னா அவங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட் பேனில் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க அது ஷாலோ ஃப்ரைங், இப்படி ஃப்ரை பண்ணக்கூடாதுன்னு பாட்டை மாற்ற சொன்னாங்க. டீப் ஃப்ரை பண்ணேன். இதுதான் டீப் ஃப்ரைங், இது வந்து ஷாலோ ஃப்ரைங். ஓகேயா? மெதுவாக ஊற்றுங்க. ஓகே போதும். இப்போ போட்டுங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணலாம். இது வந்து சமையல் போட்டி மட்டும் கிடையாது. இந்த போட்டியில வந்து நிறைய டெக்னிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ என்ன மாதிரி ஒரு பேன் யூஸ் பண்ணோம், பெரிய பேன், குட்டி பேன், அதுல வந்து எவ்வளவு எண்ணெய் ஊற்றணும், இதெல்லாம் இருக்கு. இது வந்து எவ்வளவு முக்கியம்? நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்கன்னு பொறுத்து இருக்குல்ல. I want to achieve crispy deep fry. ஸோ எண்ணெய் டீப்பாக இருக்கணும். ஒரு ஷாலோ ஃப்ரைங்னா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் போதும், எடுத்துட்டு பேப்பர் டவலில் போட்டுட்டு அப்புறம் திருப்பி எடுத்து குக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியாது பாருங்க. ஆனால் உதவி கேட்டப்ப நம்மள என்ன செய்ய முடியுமோ அவங்கள்ட்ட அதனால நீங்க எப்போதான் கேட்பீங்க, நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க, அப்புறம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அவங்க தேவையான விஷயங்களை நீங்க கற்றுக் கொடுப்பீங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு, இப்படிதான் செய்யணும்னு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது. ஆமா, அதை மாத்தி செஞ்சாங்கன்னா வந்து வேற மாதிரி ஆயிடும்ல. ஆமா கண்டிப்பா. ரைட். ஓகே. இப்போ ஹெலன், தனிஷ்கா இவங்க 2 பேரும் யூஸ் பண்ற ஒரு வித்தியாசமான டெக்னிக் நான் பார்த்தேன். என்னது? இப்போ ஹெலன் டேபிள்ல பாத்தீங்கன்னா அவங்க அந்த குட்டி குட்டி மண் சட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க ஏன் அதை ஐஸ்ல போட்டு வைக்கிறாங்க? அவங்க மேபி ஒரு கூலான ஜாமாவில் வைக்கலாம். அதே மண்பானை வந்துட்டு நான் வந்து வெளியில பார்த்துருக்கேன், அவங்க ரீசைக்கிள் பண்றாங்க. ஐ லைக் தட் ஐடியா. என்னன்னா வந்துட்டு அந்த மண்பானை வந்துட்டு ஒரு கடையில் வந்து ஐஸ்கிரீம் விற்பாங்க. ஓகே, குல்ஃபி மாதிரி. அதை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க, ரீயூஸ் பண்றாங்க. வெரி குட் ஐடியா. ஓகே. ஸோ அது வந்து இந்த மண்பானை வந்து எல்லாமே வந்து ஐஸ் போட்டு ஃப்ரீசரில் வைக்க முடியாது. இப்போ மண்பானை எடுத்து அது ஐஸ்கிரீம் போட்டு வச்சிங்கன்னா வந்து அது கிராக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மண்பானை வந்து அதுக்காக ஸ்பெஷலாக ஓகே. கோலா வச்சுக்கிறதுக்காக அது ஐஸ் வச்சிருக்காங்க. ரைட். ஓகே. இப்போ தனிஷ்கா வந்து அந்த புட்டு செய்றாங்க இல்லையா, இது நான் முதல் தடவை பார்க்குறேன். ஆக்சுவலி தேங்காயில வந்து புட்டை வச்சு அது மேலே ஸ்டீம் பண்றது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி டெக்னிக் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு ஓகே நீங்கள் இந்த குவேட் டூ சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, ஒட்டையாக இருக்கும், அது மாதிரி வைப்பாங்க. அதே டெக்னிக் தான் இது. அதே மாதிரி ஆனால் வந்து ஓல்ட் ஸ்கூல்ல அந்த காலத்தில் வந்துட்டு தேங்காயில் செய்வாங்க. ரைட். அந்த தேங்காய் திருவி தானே கொக்கனால போடுறாங்க, சொல்லி அந்த புட்டியில் போடுறாங்கல்ல. ஸோ அந்த ஷேலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் போட்டு அதை ஸ்டீம் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டீமை கொண்டு வந்தாங்கன்னா வைக்கணும், அது மாதிரி அது வந்துட்டு இந்த இண்டக்ஷன் மேலே வைக்க முடியாது. அதெல்லாம் யோசிச்சிருக்காங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு இந்த பிள்ளைகள். நிறைய தாட் ப்ராசஸ் இருக்குல்ல அவங்க குக்கிங்ல. உதவி கேட்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? கேட்கலாம் பாருங்க. உதவி நான் வந்து உதவி செய்வேன்ல. ஓகே இருங்க. எப்போதுமே ஒரு சூடான பொருளை கீழே வைக்கணும்னா அதுக்கு கோஸ்டர் இருக்கு. ஓகே, அது மேல வச்சிருங்க. இது மேல வைக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். பேபி பொட்டேட்டோ வந்து பாதி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்னோட பட்டர் மில்க்கான எல்லா ஐட்டம்ஸையும் அதில் போட்டு நான் விப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பேபி பொட்டேட்டோ லைக் அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே நான் அதை எடுத்து வச்சுட்டு என்னோட மட்டன் ஷாப்ஸ்க்கு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இந்த ஆயில் I see you. இந்த ஆயில் வந்து நான் 9ல வச்சு ஹீட் பண்ணிருக்கேன். ஆனா ஆயில் என்ன வேணும் உங்களுக்கு? என்ன செய்ய போறீங்க? இதை ஃப்ரை பண்ணு. டீப் ஃப்ரையா? டீப் ஃப்ரையா ஷாலோ ஃப்ரையா? அது வந்து முட்டை கருகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஓகே, இது வந்து இது ராங். டெக்னிக்ஸ். ஸோ முதல்ல கூட ஷெஃப் வந்து சொல்லியிருந்தாரு தனிஷ்கா கிட்ட, நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போறீங்கன்னா இது யூஸ் பண்ணணும், ஏன்னா அதோட டெப்த்னால. உங்கள்கிட்ட வந்து எத்தனை இருக்குல்ல? 3. ஸோ நான் கூட சொல்ல சூப்பராக வேலை செய்யும். ஓகே, தேங்க்யூ ஷெஃப். குட்டீஸ், இன்னும் 17 நிமிடங்கள் தான் இருக்குது. ஓகே, 17 minutes. சரியா ஷெஃப்? எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப பாதி வழியில இருக்காங்க. இப்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. Okay. இந்த ஸ்மெல்லாம் வருது. 2 சைடுல வந்துட்டு எனக்கு டெக்னிக்ஸ் தெரியுது, ஆனா வந்துட்டு சுவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு 40 புள்ளி இருக்கு. பிரசன்டேஷன் நீங்க நல்லா பண்ணலாம், அந்த சுவைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமா அதுக்கு. ஸோ போட்டி வந்து இது நான் யாரும் டேஸ்ட் பண்ணதா நான் பார்க்கல. நீங்க பாத்தீங்களா? ஓகே. போட்டின்னு வரும்போது சொல்லிட்டு இருந்தீங்க. போட்டின்னு வரும்போது வந்துட்டு அந்த டேஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், டெக்னிக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனால் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்களே அந்த ஃப்ளேவர்ஸ், அதில் பாருங்க, நீங்கள் வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருந்தாங்களே அந்த கிழங்கு வந்து இந்த ஃப்ளேவரை இழுக்கணும் உங்களுக்கு. அப்சார்ப் பண்ணணும். ஓகே, பட் அது வந்துட்டு பெரட்டல்னு சொன்னாங்களா, கறின்னு சொன்னாங்களா, அது அவர் இருக்குல்ல. ஆமா, ஓகே, அதை பார்த்துக்கலாம். ரைட். ஓகே, பாட்டி சொல்லியிருப்பாங்க. பாட்டி சொல்லி பேச்சு கேட்குறாங்க. ஓகே, தனிஷ்கா அவங்க டிசைனா நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பாருங்க, அவங்க வந்து சீக்கிரமா வேலையை முடிக்கிறதுக்கு அந்த ஸ்டீம் பண்ணுறது, ஆமாம், டிஃப்ரெண்ட் டெக்னிக் காமிக்கிறாங்க. விஸ்வா இருந்திருந்தா போட்டி இன்னும் சூடு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன டிஷ்ஷஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து இளநீர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாட்டியோட தோட்டத்துல வந்து தென்னை மரம் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இட்ஸ் ஓகே. Yep. And chef, cleanliness-உம் எனக்கு ஹேலனோட டேபிளில் இருக்கிற கிளென்லினஸ் இன்னும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இன்னும் தனிஷ்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாங்க, இப்பயும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நான் அதை வந்துட்டு கடைசியாக சொல்லலான் இருந்தேன் ஜட்ஜிங் டேபிளில். ஏன்னா வந்துட்டு முதல்ல வந்து அவங்க கீரை ஜாமான் விழுந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிளாக சிக்கன் விழுந்துட்டு, சரி, அவங்க வந்து அதை பார்த்தாங்க, ஆனால் வந்து அதை எடுக்கல. அவங்க நடந்து போய் அதை காலை வச்சு வளர்க்கலாம். ஆமா, நான் நடந்து போய் காலை வச்சு வளர்க்கலாம். நானும் வளர்க்கிருக்கலாம். அப்ப திருப்பி ஆமா. ஓகே தனிஷ்கா, சரி, ஓகே. டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ். டேபிள் இன்னும் க்ளீன் பண்ணல, பிளேட்டிங் போயிட்டாங்க. ரைட், க்ளீன் பண்ணிட்டு பிளேட்டிங் போயிருந்தாங்கன்னா அவங்க மோர் டைம் இருக்கும். 5 4 3 2 1 சொல்லுவாங்க, அது வரைக்கும் செய்யணும். அதான் வந்துட்டு ஒரு சரியான வழி. ஓகே, அந்த கட்டச்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் நீங்க வந்து அக்கறை காமிக்கணும். கண்டிப்பா. வெரி குட். சரி ஷெஃப், இப்போ ஒரு குட்டி இடைவெளிக்கு போக போறோம். இந்த பக்கம் பார்க்கும்போதும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. என்ன எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? காம் அண்ட் கூல் அண்ட் ஸ்டெடி. நீங்க சூப்பர் மாரியோ மாதிரி. இப்போ நீங்க பிளேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணணும். தனிஷ்கா, நீங்க முடிச்ச உடனே நீங்க தான் உங்க டேபிளை கிளியர் பண்ணணும். என்னையோ ஷெஃபையோ கூப்பிட்டு எனக்கு டேபிள் சுத்தம் பண்ண ஹெல்ப் பண்றீங்களா கேட்க கூடாது, சரியா? முடிச்சிட்டீங்களா? ஆல்மோஸ்ட். ஓகே, பிளேட்டிங் பண்றீங்களா இப்போ? ஆனால் இது மட்டும் கொஞ்சம் வந்து கலரிங் போட்டு வதக்கணும். ஓகே, ஹெலன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உதவி கேட்கறதுக்கு. ஷெஃப் கிட்ட கேட்கலாம். விக்னேஸ்வரி அக்கா, சொல்லுங்க. நீங்க என்ன நிறைய கேள்வி கேட்டுட்டீங்களா? இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறீங்களா? சரி கேளுங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க.
நல்ல கேள்வியா கேளுமா. தொப்பை வழுக்கும் கருப்பை நீக்கும் மூப்பை கேப்பை. அதுக்கு மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது ஷேஃப் உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க வாங்க. என்னது ஷேஃப் அங்கேயே நின்றுட்டாரு. மறுபடியும் சொல்லுங்க. கரையும் தொப்பை வழுக்கும் கருப்பை நீக்கும் மூப்பை கேப்பை. மூக்கு தெரியும், நான் கேட்பேன்னு தெரியும், கருப்பு கலரு தெரியும். நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாதுமா. ஐ எம் சாரி. சரி, கடைசியில் நான் உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க, நான் கடைசியில் ஓ உங்களுக்கு. கடைசியில் சொல்றீங்களா? ஓகே சரி. கோழியை மறந்துடாதீங்க, பொரிக்கணும். 10 minutes தான் இருக்கு. Okay. ஓகே. ஹெலன், சரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முடிய போகுது. ஆல்ரைட். ஓகே. 5 minutes முடிஞ்சிருமா? 2 to 3 minutes. 2 to 3 minutes முடிஞ்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் பிளேட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? Yeah. ஓகே. The lime is done. Yeah. பாத்துமா. இதை பார்க்கும்போது பாட்டி ஞாபகம் வருதா? ஆமாம், எங்கே வைக்க பாட்டி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நான் ஏதாவது தப்பு பண்ணால் லைக் பொறுமையாக எடுத்து சொல்லுவாங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க? பாட்டி என்ன பொறுமையா சொல்லியிருக்காங்க? நான் ஊருக்கு போகும்போது வந்து லைக் எனக்கு இந்தியன் ஃபுட் அங்கே நான் சாப்பிட மாட்டேன். அப்போ என் ஊருக்கு போய் நீங்க இந்தியன் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா? வீட்டில் டெய்லியும் சாப்பிட்றனால லைக் பாட்டியோடது சாப்பிடுவேன். பட் லைக் தோசை அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால அவங்க வந்து லைக் சில டைம் திட்டுவாங்க, சில டைம் பொறுமையாக சொல்லுவாங்க. இல்லை அப்புறம் என்னோட தாத்தா வந்து என் பாட்டியை திட்டுவாங்க, அவங்க என்னை திட்டினா. ரைட். ஸோ அதனால வந்து சப்போர்ட் உங்களுக்கு. ரெண்டு பேரும் கூட சண்டை வளர்த்துட்டு இருக்கு. அம்மா சைடு எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். நீங்க நின்னுங்கம்மா, இங்க நின்னு பேசுங்க அப்படியே. ஓகே. ஆனால் வந்து என்னோட தாத்தா வந்து இறந்துட்டாங்க. ஓகே. ஸோ யாரும் உங்களுக்கு திட்ட மாட்டாங்க? நோ. உங்க முகத்தை பார்த்தா எப்படி திட்ட முடியும் சொல்லுங்க. ஹெலன். ஓகே, இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நான் கிளியரிங் பண்ணிடுறேன். எஸ் ப்ளீஸ். வெரி குட். குட் பிளானிங். மூடி 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 எங்கே போச்சு? அங்கே இருக்கு. வீட்ல இதை எத்தனை தடவை ட்ரை பண்ணீங்க? 2 to 3 times. 2 to 3 times. நான் ஊரில் வந்து என் பாட்டி செய்யும்போது பார்த்துருக்கேன். பட் அவங்க ஆமா, பாட்டி ஊர்ல இருக்காங்க, அவங்க செய்யும் போது பார்த்துருக்கீங்க. அது எப்போ பார்த்தீங்க? லைக் 1 year ago, 1 to 2 years ago. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஆமாம், அது வந்து அம்மாவும் எனக்கு லைக் சிலது மறந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மாக்கு தெரியும். அம்மாக்கு தெரியும். ரைட். ஓகே. அண்ட் மட்டன் ஷாப்ஸ் வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரி நான் அப்புறமா சொல்றேன். Okay. வேஸ்ட் ஆகிடக்கூடாது. வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ரைட். ஓகே. இன்னும் 7 நிமிடங்கள் இருக்கு. ஓகே. சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிருக்கணும், பிளேட்டிங் முடிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஷெஃப் வந்து கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் ஜட்ஜ் பண்ண போறாரு. மதிப்பெண்கள் அப்படி சுலபமாக எடுத்து கொடுத்துட மாட்டாரு. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் செமி ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஸ்வா இந்த நேரத்தில் இந்த காம்படிஷன்ல இல்லை. ஸோ உங்க 2 பேருக்குள்ளார தான். ஸோ உங்களோட டேஸ்ட் லெவல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். செஃப் கேன் யூ ஹெல்ப் மீ? அதுக்கப்புறம் தான் ஓகே கேம். அடுத்த செமி ஃபைனல்ஸ்க்கு சுற்றுக்கு You want போக to? முடியும். நோ நீ இட்ஸ் ஃபைன். ஃபைனா? ஸ்ரீ பண்ணிட்டேன். தேங்க் யூ. தேங்க் யூ. 3.5 minutes. Chef, இவங்களை பார்த்து என் கைகள்லாம் வெறுத்துட்டு. 2.5 minutes.
மட்டன் சாப்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேபி பொட்டேட்டோக்கான செகண்ட் ப்ராசஸையும் நான் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் லாஸ்ட்லி பிளேட்டிங்கும் க்ளீனிங்கும் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் அழகாக பிளேட் பண்ணியிருக்கலான்னு நான் நினச்சேன். வா ஷெஃப், இந்த பக்கம் பார்க்கும்போதும் இந்த பக்கம் பார்க்கும்போதும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. என்ன எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? காம் அண்ட் கூல் அண்ட் ஸ்டெடி. இங்க சூப்பர் மாரியோ மாதிரி. பார்த்து 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 மெதுவா மெதுவா. அக்கா இங்கே கீழே வச்சு பரவாயில்ல 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 சொல்லுங்க. கீழே வச்சிடலாம். வச்சிருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஓகே, கடைசி 1 நிமிடம். ஓகே, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Hands up. Good job. என்ன ஸ்டைல் இது? பார்ட்டி ஸ்டைல். பார்ட்டி Party ஸ்டைல். style. பார்ட்டி டைம். Must steam longer. ரொம்ப மாவா இருக்கு, லைக் ஸ்டீம் பண்ணத மாதிரி. நமது வசந்தம் ஜூனியர் ஷெஃப்ஸ்க்கு காத்திருக்கும் பரிசுகள். முதல் பரிசு 55 இன்ச் 4K ஸ்மார்ட் டிவி, இண்டக்ஷன் ஸ்டோவ், ஏர் ஃப்ரையர் மற்றும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். இரண்டாம் பரிசு 14 இன்ச் மடிக்கணினி, மைக்ரோவேவ் அவன், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் மற்றும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். அரையிறுதி போட்டியாளர்களுக்கு மினி டெஸ்க்டாப் கணினி மற்றும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் காத்திருக்கு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். வாழ்த்துகள் வசந்தம் ஜூனியர் ஷெஃப்ஸ். தனிஷ்கா, பார்க்கறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஷெஃப் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க டிஷ்ஷை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து புட்டு செஞ்சுருக்கேன். என் பாட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தவங்க. அவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்கும். அதுலேருந்து முருங்கை கீரையை பறித்து சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்காயை பறித்து வறுவல் செஞ்சிடுவாங்க. அது லஞ்சுக்கு. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் டின்னருக்கும் என்ன செய்கிறது? அதனால அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தென்னை மரம் இருக்கும். அதுலேருந்து ஒரே ஒரு கோகனட்டை எடுத்து புட்டு செஞ்சிடுவாங்க அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நைஸ் ஸ்டாரி. எதை முதல்ல நான் சுவைக்கணும்? புட்டு. புட்டு. ஓகே, உங்களோட ஃபேவரட். புட்டை வந்து எப்படி நம்ம சாப்பிடணும்? புட்டு சாப்பிடணும். நானா கை தான் பாருங்க. பாட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல, அப்புறம் இல்ல. கை தானே. அதான் புட்டை கையால தான் சாப்பிடணும், அப்பதான் அந்த ருசி இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், என்னோட ஃபேவரட் தெரியுமா? வாழைப்பழமும் மை ஃபேவரட்டா? ஓகே, மை கிராண்ட் மதர் மேக்ஸ் த பெஸ்ட், மை மதர் மேக்ஸ் த பெஸ்ட். ஓகேயா? இதை சாப்பிட்டு நான் வந்துட்டு சாப்பிட்டு சொல்றேன். இந்த தேங்காய் பூ எப்படி இருக்கு? தேங்காய் பூவா? கேரட். ஓ, கேரட். யா, கேரட். கேரட் நான் சாப்பிட்டதில்லை இந்த மாதிரி. என்ன ஸ்டைல் இது? பார்ட்டி ஸ்டைல். பார்ட்டி ஸ்டைல். பார்ட்டி டைம்.
must be steam longer. ரொம்ப மாவாக இருக்குது, லைக் ஸ்டீம் பண்ணாத மாதிரி இருக்குது. பட் அந்த சுகரும் அந்த கேரட்டும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் மாவு வந்து குக் பண்ணணுமே, அதான் இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணியிருக்கணும் அவங்க, கொஞ்சம் ஏர்லியாக கவர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாவு வச்சுருந்தாங்களா, அந்த மாவு போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டீம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன் பாருங்க. நான் கூட சொன்னேன் மழை அந்த மாவு போடுங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இவ் இஸ் ஷேக்கிங் தென் you put a flour. ஆக்சுவலி இந்த ஃப்ளா வந்து போடுறது காரணம் என்னன்னா வந்துட்டு டு கம்ப்ரெஸ் ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரி. ஸோ தி ஸ்டீம் நாட் எஸ்கேப், தி ஸ்டீம் கோ இன்சைட். இப்படி தான் நான் சொல்கிறேனே. அந்த சுகர் நல்லா இருக்குது, மாவு இன்னும் கொஞ்சம் வந்து இருக்கணும். That's it. ஓகே நெக்ஸ்ட். ஓகே அடுத்தது இது என்னது தனிஷ்கா? ட்ராகன் சிக்கன். என் பாட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக வாழ்கிறதுனால இதுதான் உங்களுடைய லக்ஸரி ஃபுட். சிக்கன் கோழி. ஓகே ட்ராகன் சிக்கன். நீங்க முதல்ல வித்தியாசமா கலர் கூட ஆட் பண்ணியிருந்தீங்க. Yeah. ஏன் அது பாட்டி கற்றுக் கொடுத்தாங்களா இல்லை நீங்களா செஞ்சதா? I added in. ஓகே ஓகே நல்லா இருக்கு. அந்த ட்ராகன் இந்த வார்த்தைக்கு வந்துட்டு எனக்கு பார்த்தம் புரியல. அப்படின்னா காரமா இல்லை? காரமாக இல்லை. நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே ட்ரை பண்ணுங்க. ஓகே எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம். பாட்டி சமைக்கிற மாதிரி சமைச்சிருக்காங்க, சாஃப்டாக இருக்கு பாருங்க. தட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது சரி பாருங்க. பட் இட்ஸ் ஓகே, டேஸ்ட் நைஸ். I like it thick. அதான் நான் கேட்கலான்னு வந்தேன். இட்ஸ் ஓகே, டேஸ்ட் ஆல் வெரி குட். இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட் இருக்கணும். இது வந்துட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாங்களே, டீப் ஃப்ரை பண்ணியிருக்க தேவையில்ல. ஸ்பைசினஸ் இல்லை. திஸ் ஒன் த ஃப்ளா நீட்ஸ் மோர் அட்டென்ஷன். உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ஓகே, ஹைஜீன் வெரி பேட், வெரி சாரி டு சே. முதல்ல அந்த கோழி கீழே விழுந்துச்சு, நீங்கள் கவனம் செலுத்தலை அதில். நான் போகிறேன்ல, நான் நின்று அதில் வலிக்கி இருந்தேன்னா கிச்சன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா பார்த்துக்கிட்டாங்க, வெட்டிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் இடத்த. ப்ரெசன்டேஷன் வாய்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரெசன்டேஷன் ஒன்லி இம்பார்ட்டன்ட் இல்லை, சுவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். நன்றி. நன்றி தனிஷ்கா. அடுத்து ஹெலன். நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் எல்லாமே இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இம்ப்ரூவ்மெண்ட்னா நான் பிளேட்டிங் தான் நினைக்கிறேன். அதுவும் டைம் மேனேஜ்மெண்ட் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹெலன், சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப படபடப்பாக இருந்தீங்க, ஆனால் சமைச்சதுக்கு பிறகு முகத்தில் ஒரு பொலிவு தெரியுது. ஏன் அந்த கான்ஃபிடென்ஸ்? எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு பார்க்கும்போது. எனக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது பயந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு பார்க்கும்போது ஒரு திருப்தி கிடைக்குது. நைஸ். ஓகே ஷெஃப், ஏன் இந்த பச்சை கலர் எப்படி சூஸ் பண்ணாங்க? இல்ல இது பார்க்கும்போது எனக்கு என் பாட்டி ஞாபகம் வந்துச்சு. இது பார்க்கும்போது பாட்டி ஞாபகம் வருதா? ஏன் பாட்டி எப்போதும் ஸ்டார் நட்சத்திரம் பாட்டி உங்களுக்கு ஒரு வாவ். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி சாப்பிடணும்? கையில சாப்பிடணும், உட்காந்து சாப்பிடணும், உட்காந்து சாப்பிடணும். நான் உங்களுக்கு விருந்து வச்சிருக்கேன். விருந்து. வெரி நைஸ். ஒன் ஃபார் யூ. தேங்க் யூ. பாருங்க, நான் ஹைஜீனா செய்யறேன் பாருங்க, நான் தொட மாட்டேன். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே சாப்பிடலாமா? ஓகே, வெரி நைஸ். பேசுங்க. நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வெரி சாஃப்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க? ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரம் ஆனால் அதிகம் இல்லை, பட் மைல்டாக நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ். மின்னுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது. இந்த மட்டன் சாப்ஸ் வந்து நான் சொல்லணும், இது வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. என் பாட்டி செஞ்சு, எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா செய்கிற மட்டன் சாப்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு அவங்க எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை ப்ரேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நான் இதை செஞ்சு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ இந்த காம்படிஷன் மூலமாக அதை நான் செஞ்சுருக்கேன். வா, ஸோ அம்மாவும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, பாட்டியும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க.
100% லவ், 200% லவ். இல்லை அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க எங்கள் அம்மா சமையலை வந்து யாராலையும் பீட் பண்ண முடியாது. அது எல்லாமா சொல்றது தான் எங்க அதே அம்மா கிட்ட மாதிரி சொல்லுவாங்க. வந்து பேபி பொட்டேட்டோ மசாலா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓ, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் சுவைச்சிட்டு இருக்காரு. ஓகே, எனக்கு அம்மனை போச்சு. எங்க அம்மா இந்த மாதிரி செய்வாங்க. கிறிஸ்மஸ்க்கு செய்வாங்க. ஹெலன் ஷெஃபை நீங்க கண் கலங்க வச்சுட்டீங்க. Okay, Neman. Good job. Thank you. Thank you. ஓகே ஷெஃப், டிசர்ட் டைம். இதை நீங்க டேஸ்ட் பண்ணியா? என்னாச்சு அக்கா? என் வாழ்க்கையில குடிக்கிற முதல் மோர் இதுதான். தேங்க்யூ தேங்க்யூ. Fantastic. Very Thank you honored. so Thank you, much. thank you, ரொம்ப thank நல்லா இருக்கு. அந்த மிளகாய் என்னன்னு தெரியல, நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. அது நல்லா டேஸ்ட் தெரியுது. அதே சமயத்துல சவரா இருக்கு. ஏன்னா அந்த பஞ்ச் இருக்கு குடிக்கும் போது. ப்ளீஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் எனக்கு. வெரி ஐயோ, அழுவுறீங்களா? ஏன் எல்லாரும் எமோஷனல்? என்ன எமோஷனல் ஆக்காதீங்க guys, ப்ளீஸ். வா. ஹலோ, நீங்க Okay, பாருங்க. okay, okay, okay. நீங்க பாருங்க. Okay. ஓகே ஷெஃப், நீங்க சொல்லுங்க ஷெஃப். சூப்பர், வெரி வெரி நைஸ். சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு சில விஷயங்களை சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியல. வெரி நைஸ். தேங்க்யூ. என்னோட கையை வெட்டிக்கிட்டேன். நான் வந்து கையை வெட்டாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், என்ன சாப்பாடை நான் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இளநீர் பாயசம், சிக்கன் கொண்டாட்டம் அண்ட் கோகோனட் மில்க் ரைஸ் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் 2ஓட இரண்டாவது சுற்று முடிஞ்சிருச்சு. போட்டி ஆரம்பிச்ச 10 நிமிஷத்திலே நம்ம வந்து விஸ்வா வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அவரை வந்து விரலை வெட்டிக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு தேவைப்பட்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவருக்கு கிடைச்சி இப்போ அவர் இங்கே நம்ம கூட இருக்காரு. விஸ்வா, ஐ ஓகே? யா. கை கட்டுங்க, தம்ஸ் அப் கட்டுங்க. ரைட், தட் மீன்ஸ் யூ ஓகே. கரெக்ட், நீங்கள் ஸ்ட்ராங் பாய் யா. தானே? ஓகே விஸ்வா, சொல்லுங்க. உங்களால் கண்டினியூ பண்ண முடியல, அதனால நீங்கள் சோகமாக இருக்கீங்க தெரியுது. பட் மேலும் மேலும் நிறைய காம்படிஷன்லாம் இருக்கும்ல, அதில் நீங்கள் கலந்துக்கலாம். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் வந்து உங்கள் டிஷ்ஷஸ்லாம் சொல்லும் போது நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஓ, இந்த பையனால இது சமைக்க முடியுமா, பாட்டிக்கு அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சந்தோஷத்தோட நீங்கள் வந்து அடுத்த காம்படிஷன்லாம் இருக்கும்போது ஜாயின் பண்ணலாம். ஓகேயா? எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் வந்து நிச்சயமாக அதில் வெறும் லைக் வின் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு குட்டி பரிசு, சரியா? இங்கே வாங்க. பல்ல இழிச்சிட்டு காட்டுங்க உங்க அழகான புன்னகையை. இதெல்லாம் முடியும். தேங்க்யூ தேங்க்யூ விஷ்வா, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ போட்டின்னு வந்துட்டாலே ஜட்ஜிங் இருக்கும், ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட்ல எலிமினேஷன் உண்டு. நான் நினைக்கிறேன் ஹெலன் வின் பண்ணுவா. ஏன்னா அந்த நான் வந்து பிக்னிக் கிரவுண்டில் இருக்கும்போது அவள் வந்து ஆக்சுவலி நம்மளை மோட்டிவேட் பண்ணிருந்தாங்க. அவள் வந்து குட் லக், ஆல் தி பெஸ்ட் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அது வந்து ரியலி டச் மை ஹார்ட். ஹெலன், தனிஷ்கா 2 பேருமே சமைச்சிட்டிங்க. ஷெஃப் சுவைச்சிட்டாரு. ஹெலன், நீங்கள் ஷெஃபை ரொம்ப இமோஷனல் ஆக்கிட்டீங்க. தனிஷ்கா, நீங்கள் படைச்ச விதம் ஷெஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஃபேவரட் புட்டு வேற சமைச்சு கொடுத்துருந்தீங்க. ரைட், அரையிறுதி சுற்றுக்கு சென்ற முதல் போட்டியாளர் கனிஷ்,
அவரை யாரு ஜாயின் பண்ண போறாங்க? கேர்ள்ஸ் ரெடி? யார் அரையிறுதி சுற்றுக்கு போக போறான்னு நான் சொல்ல போறேன். அப்பனா யாரு போகலன்னு தெரிஞ்சிடும். ஓகே? அரையிறுதி சுற்றுக்கு போகும் அந்த போட்டியாளர் ஹெலன். தனிஷ்கா, ரொம்ப 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 நல்லா செஞ்சிருந்தீங்க. ஆனா நீங்க செமி ஃபைனல்ஸ்க்கு போக முடியாது. பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் யூ டிட் வெரி வெல். வாங்க 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 தனிஷ்கா. Thank you. ஓகே, கனிஷ், ஹெலன் இவங்க 2 பேரும் செமி ஃபைனல்ஸ்ல போட்டியிட போறாங்க. மத்த 2 போட்டியாளர்கள் யாரு பாத்துறலாம். அடுத்த வாரம் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப்.